ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அச்சு முறுக்கு பண்ண போகிறோம். அச்சு இல்லாமல் எப்படி அச்சு முறுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே வந்து நான் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பில் தான் இன்றைக்கி நான் அச்சு முறுக்கு பண்ண போகிறேன். அண்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, அந்த பேன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம கடாய் மாதிரி யூஸ் பண்ணாமல் ஃப்ளாட்டான பேன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது கொஞ்சம் போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா, 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா மாவு, 1/2 கப் பவுடர்டு சுகர் அண்டு பால் 1 கப். இதோட டீட்டெயில் மெஷர்மெண்ட்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. ஸோ நான் இப்போ மிக்ஸ் பண்ணுற பவுலும் அதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த கரண்டியை வந்து இப்போ அச்சு முறுக்கெலாம் பார்த்திங்கன்னா அது அந்த அச்சு வந்து ஒரு கம்பியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து எந்த ஒரு பாத்திரத்துலனாலும் செட் ஆகிக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த கரண்டியில் தோசை கரண்டியில் நம்ம யூஸ் பண்ண போகிறது அப்படிங்கிறதுனால ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் இருக்கிற ஒரு பவுலில் வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதோட கன்சிஸ்டன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டர்லேருந்து அந்த பீட்டரில் ஒட்டாமல் அப்படியே கீழே விழுற மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் தான் மாவு வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப லூஸாக இருந்ததுனாலும் உங்களுக்கு வந்து அச்சு முறுக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ இதில் வந்து சில பேர் எக்கு போட்டு பண்ணுவாங்க. நான் எக்கு இல்லாமல் ஜஸ்ட் இந்த சோடா மாவு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் இந்த 4 இன்க்ரீடியண்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆயிலில் வந்து இந்த தோசை கரண்டி வந்து எப்போவுமே ஹீட்டாக இருக்க மாதிரி அது உள்ளேயே அந்த எண்ணெய்க்குள்ளேயே அந்த கரண்டி இருக்கிற மாதிரியே வச்சுக்கணும். இப்போ மாவில் வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் எண்ணெய்க்குள்ளே போட்டிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் நேரம் தூக்கி பிடிச்சிக்கணும். ஏன்னா அடியில் உள்ள அந்த ஃப்ளாட்டாக அந்த பின்பக்கம் இருக்கிற மாவு வந்து அந்த தவாவில் ஒட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 2 மினிட்ஸ் இல்லாட்டி 1 மினிட் அந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இது வந்து நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கு ஒன்ஸ் அது வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கரண்டியிலேருந்து விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம எடுக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுட்டிங்கன்னா கரெக்டான ஒரு முறுக்கு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு. ஸோ நான் உங்களுக்காக இன்னொன்றும் இதே மாதிரி போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணக்கூடாது. பாதி அளவு தான் டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டிப் பண்ணிங்கன்னா 2 பக்கமும் இதாகிரும். அப்புறம் அந்த ஷேப் வராது. ஸோ பாதி அளவு டிப் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கையில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கரண்டி அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இது எப்போவுமே லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி தான் குக் பண்ணணும். ஸோ இப்படி லைட்டாக இப்படி பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வெளில வந்துடும். ஸோ அச்சு முறுக்கு மாதிரியே தான், பட் அந்த ஷேப் இல்லாததுனால நான் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. எக்கு இல்லாமல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நான் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் அச்சு முறுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.